Hi friends, welcome to Raje Samayal. இன்னைக்கு சிக்கன் தந்தூரி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 6 ஹோல் சிக்கன் லெக்ஸ் எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி கத்தியில் அங்கங்கே கீறி விட்டுக்கலாம். ஏன்னா அப்பதான் மசாலா வந்து நல்லா உள்ள இறங்கும். இப்போ நான் வச்சிருக்கிற இந்த 6 சிக்கன் லெக்ஸையும் வந்து இந்த மாதிரி அங்கங்கே கட் பண்ணி வச்சிருக்கேன். சிக்கன் லெக்ஸ் எல்லாம் இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில் 2 டைம் மேரினேட் பண்ண போகிறேன். அதில் ஃபஸ்ட்டு வந்து 2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி ரெட் சில்லி, 2 டீஸ்பூன் சால்ட்டு, ஒரு மீடியம் சைஸ் லெமன் புழிஞ்சிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த சிக்கன் லெக் மேலே எல்லா பக்கமும் படுற மாதிரி தடவிக்கலாம். இப்போ இந்த சிக்கனை வந்து அரை மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம். இந்த சமயத்தில் நம்ம இப்போ தந்தூரி சிக்கனுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் காட்டன் துணியை வச்சுட்டு அதில் நான் இப்போ 12 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்திருக்கேன். ஒரு ஹோல் சிக்கன் லெக்குக்கு 2 டேபிள் ஸ்பூன் தயிர் போதும். இப்போ இந்த மாதிரி இந்த துணியில் போட்டுட்டு நல்லா இறுக்கமாக கட்டி ஒரு ஸ்டாண்டில் தொங்க விட்டுடலாம். இது ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் தொங்குனா தான் அதில் இருக்கிற தயிரில் இருக்கிற தண்ணி ஃபுல்லாக வடிஞ்சு நல்லா நமக்கு கெட்டியாக க்ரீம் மாதிரி தயிர் கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு அந்தளவுக்கு டைம் இல்லை உடனே பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி துணியில் போட்டு தயிரில் இருக்கிற தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வெளியே வர வரைக்கும் நல்லா நீங்கள் இந்த மாதிரி கையிலேயே புழிஞ்சிட்டு அந்த க்ரீம் மாதிரி இருக்கிற தயிரை நீங்கள் மசாலாவில் மிக்ஸ் பண்ணலாம். இப்போ இந்த துணியை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நமக்கு நல்லா க்ரீம் மாதிரி கெட்டியாக தயிர் வந்துருச்சு. இந்த மாதிரி பதத்தில் தயிர் இருந்தால் தான் மசாலா பவுடர்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சிக்கனில் தடவும் போது அது நல்லா சிக்கன் மேலே ஒட்டி வரும். இப்போ இந்த க்ரீம் மாதிரி கிடச்சிருக்கிற தயிரில் 2 டேபிள் ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, 3 டேபிள் ஸ்பூன் சிக்கன் தந்தூரி மசாலா, 3/4 டேபிள் ஸ்பூன் கொரியாண்டர் பவுடரு, ஒரு பிஞ்ச் ஜீரா பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு 2 டீஸ்பூன் சால்ட்டு, கஸ்தூரி மேத்தி வந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவு எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி கையில் நல்லா பவுடர் மாதிரி பண்ணிவிட்டு அதையும் மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கலாம். கடைசியாக மஸ்டர்ட் ஆயில் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து இந்த மசாலாவை நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலக்கிக்கலாம். இப்போ நமக்கு சிக்கன் தந்தூரிக்கு தேவையான மசாலா தயாராகிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்த அந்த சிக்கன் பீசஸ் எடுத்து அதில் இந்த மசாலாலாம் நல்லா தடவிக்கலாம். நல்லா தடவுனதுக்கு பிறகு இதை வந்து ஒரு 2லேருந்து 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சிடலாம். இப்போ நம்ம சிக்கன் வந்து நல்லா ஊறி வந்துருச்சு. அதுக்கு பிறகு அதை ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுத்துட்டு அதை வந்து நம்ம இப்போ அவனில் வைக்க போகிறோம். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு கேக் ட்ரே எடுத்துக்கிட்டு அது மேலே அலுமினியம் ஃபாயிலை வந்து நல்லா கவர் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அலுமினியம் ஃபாயில் மேலே கொஞ்சம் ஆயில் தடவி வச்சுக்கலாம்.
ஏன்னா அப்போ தான் சிக்கன் வைக்கும்போது அந்த மசாலாலாம் கொஞ்சம் ஒட்டாமல் வரும். அதுக்காக ஆயில் நல்லா தடவிக்கலாம். அவனை வந்து இப்போது 450 டிகிரி ஃபாரன்ஹீட்டில் வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கலாம். ப்ரீஹீட் பண்ணுறது நீங்கள் ஒரு 5 மினிட்ஸ் ப்ரீஹீட் பண்ணால் போதும். அந்த சமயத்தில் நீங்கள் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த ட்ரேயில் வந்து சிக்கன் பீசஸ் எடுத்து இந்த மாதிரி ஒன்று மேலே ஒன்று படாமல் நல்லா அடுக்கி வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்போ இதை அவனில் வச்சு 450லே ஒரு 20 மினிட்ஸ் வந்து நல்லா வேக விடலாம். 20 மினிட்ஸ் பிறகு இப்போ நீங்கள் இதை எடுத்து திருப்பி வச்சுட்டு அது மேலே கொஞ்சம் நல்லா கிறிஸ்பியாக வெந்து வர்றதுக்காக எல்லா சிக்கன் பீசஸ் மேலேயும் இந்த மாதிரி ஆயில் தடவிக்கலாம். தடவிட்டு திருப்பியும் இதை வந்து ஒரு 20 மினிட்ஸ் வேக விடலாம். இப்போ நல்லா சிக்கன் வெந்துருச்சு. சிக்கன் இப்போ 2 சைடும் 20 நிமிஷம் நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இந்த சிக்கனை வந்து நம்ம ப்ராயில் பண்ண போகிறோம். ப்ராயில் பண்ணும்போது தான் தந்தூரி சிக்கன் வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும். ப்ராயில் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு சைடும் 2 to 3 மினிட்ஸ் வச்சு நல்லா ப்ராயில் பண்ணி வெளியே எடுத்துடலாம். இப்போ சுவையான தந்தூரி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சிவாஜி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.